மக்களே, திவாகர் அவர்கள் அதிரடியா இன்னொரு வீடியோ போட்டு நிஷாவோட வீடியோ அது பொய்யான வீடியோ, அவங்க ஏமாத்துறாங்க. அது வேற ஒரு வீடியோவை வேற ஒரு டாபிக் பேசின வீடியோவை எனக்கு எதிராக பேசினாங்க அப்படின்றதுக்காக திருப்பி ஒரு விஷயத்த பண்றாங்கன்ற ஒரு திடுக்கிடும் தகவலை சொல்லியிருந்தார். அந்த திடுக்கிடும் தகவலை நம்ம போய் விசாரிச்சு செக் பண்ணும்போது நமக்கு சில பல உண்மைகள் தெரிஞ்சிருக்கு. அந்த உண்மைகள் என்ன அப்படின்றதையும் சொல்ல போறோம். அதை தாண்டி மாக்காப்பா இன்னுமே பிரச்சனை இல்லைங்க, அவர்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் மெயினான ரெண்டு பேர் யாருன்னா வினோத் அண்ட் புகழ் தான். மாக்காப்பாவை கூட விட்டுடலாம் அப்படின்ற மாதிரி சடனா திவாகர் மாத்தி பேசுவதையும் நம்மளால பார்க்க முடிஞ்சு. சரி, அப்படிலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஒரு லைக்கும் ஐப்பும் கண்டிப்பா கொடுத்துடணும். நிறைய பேர் சப்ஸ்கிரைபே பண்ணாம வீடியோ பாக்குறீங்க. தயவு கூர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்த்தா எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் மக்களே. இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். ஓகே, திவாகர் அந்த ஒரு பர்டிகுலர் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்குறேன்ற பேர்ல அங்க போயிட்டு கேமரா உடைச்சு அது போலீஸ் ஸ்டேஷன் வரையும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல பேச்சுவார்த்தைலாம் நடந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அமுச்சு விட்டுருக்காங்க. அடுத்து சட்டப்படி நடவடிக்கை எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் போய் முடிஞ்சிருக்குது. வெளியே வந்த உடனே என்ன பண்ணியிருக்காரு, ஒரு 2 வீடியோ போட்டிருந்தாரு, அதையும் நம்ம சொல்லியிருந்தோம். இப்போ நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு, நேத்து நைட்டு. அந்த வீடியோல என்ன சொல்றாருன்னா, நிறைய பேர் போன் பண்ணி அவர்கிட்ட கேட்கறாங்களாம், நிஷாக்கா வீடியோன்ற மாதிரி நிறைய பேர் போன் பண்ணி கேட்கறாங்க. அந்த வீடியோ என்னன்னு நான் சொல்றேன் கேளுங்க. நிஷா ஒரு பெண்கள் பாதுகாப்புக்காக, எப்படி பெண்கள் பாதுகாப்புக்காக பேசி இருக்காங்க. அந்த வீடியோவை எடுத்து அந்த பர்டிகுலர் சேனல் என்ன பண்ணிருக்காங்க, வீடியோ எடிட் பண்ணி எனக்கு எதிராக பேசுன மாதிரி காட்டுறாங்க. எப்படி திவாகருக்கு எதிராக நிஷா பேசி இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படிலாம் அங்க நடக்கவே இல்லை. அது ரொம்ப தப்பான வீடியோ. அவங்க மாத்தி என்ன தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. எப்படி மாத்தி தப்பா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. திவாகர் தப்புன்னு நிஷாக்கா எந்த இடத்துலயுமே சொல்லவே இல்லை. இவங்களா கிளப்பி விடுறதுதான் இது. அந்த இடத்துல மாக்காப்பாவையும் தட்டி கேட்டாங்க. மாக்காப்பா தான் தப்பு பண்ணாரு அப்படின்றதான் பாயிண்டை தாண்டி திவாகர் தப்பு பண்ணாருன்னு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாரு. அந்த வீடியோ ஃபுட்டேஜை நம்ம போய் செக் பண்ணோம். ஏன்னா அவரும் என்ன சொல்றாரு, இன்ஸ்டாகிராம்ல போய் பாருங்க, நிஷா வீடியோ போட்டிருப்பாங்க, அதை செக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். வேற ஒரு பெண்கள் டாபிக்காக அவங்க பேசின வீடியோ அதை இங்க எடுத்து போட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. சரி, ஓகே, இப்படி சொல்றாரா? நான் என்ன பண்ணேன், போய் அந்த வீடியோ ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்தா இதோ காட்டுறேன் பாருங்க மக்களே. இதோ இருக்கா இந்த ஃபுட்டேஜ் இருக்கு இல்லையா, இது நிஷா இன்ஸ்டாகிராம்ல போட்ட வீடியோ. அதோட பாருங்க, மேக்கப் போட்டிருக்காங்க, நல்லா ஹேர் ஸ்டைல் பண்ணிருக்காங்க, பின்னாடி ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கா, நல்லா இருக்கா, நல்லா நோட்டீஸ் பண்ணீங்க. ஓகே, இந்த போட்டோ முடிஞ்சா நான் அங்கேயும் வைக்கிறேன். இப்படி இருக்கு. அந்த இன்டர்வியூல அந்த ஒரு வீடியோ வந்துச்சு இல்லையா, அந்த இன்டர்வியூல காட்டின ட்ரெஸ்ஸையும் நான் காட்டுறேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கிளாரிட்டி தெளிவா புரியும். ஓகே, இதுல பாருங்க, இதுல முடி எங்க இருக்கு, முன்னாடி பக்கம் இருக்கு. அந்த ஃபுட்டேஜ்ல முடி பின்னாடி பக்கம் இருக்கு. அவர் சொன்ன கணக்குப்படி அது பெண்களுக்காக பேசின வீடியோவா இருந்தா அந்த வீடியோவும் இந்த வீடியோவும் சேமா இருக்கணும். அந்த வீடியோல இருக்கிற ஃபுட்டேஜும் இந்த வீடியோல இருக்கிற ஃபுட்டேஜும் டோட்டலி டிஃபரா இருக்கு. இதுல பாருங்க, முடி முன்னாடி இருக்குது, அதுல இங்க மேக்கப்லாம் போடல. அவங்க அப்படியே லைட்டா ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்த மாதிரி தான் இருக்கே தாண்டி மேக்கப்லாம் எதுவுமே போடல. அந்த வீடியோ ஃபுட்டேஜை பார்க்கும்போது மேக்கப் போட்டு அழகா இது பண்ண மாதிரியும் முடி பின்னாடி இருக்கு, இதுல முடி முன்னாடி இருக்கு, மேக்கப்லாம் போடல. அந்த பேக்ரவுண்டும் வேற, இந்த பேக்ரவுண்டும் வேற, ஒயிட் இருக்கிறதால இதுதான் அது அப்படின்ற மாதிரி அவர் பார்த்திருக்காப்புல. சரி, இந்த ஃபுட்டேஜ் அவர் தீவிரமா போயிட்டு அந்த வீடியோ உட்காந்து பார்த்திருக்காப்புல. பார்த்த உடனே சரி, இதே மாதிரி வீடியோ நிஷா ஏதாவது போட்டிருக்காங்களா அப்படின்ற மாதிரி போய் செக் பண்ணிருக்காப்புல. செக் பண்ணப்போ அதானா இது, இந்த வீடியோ வச்சுதான் என்ன ஏமாத்துறீங்களா அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருக்கார். நம்ம டீட்டெயிலா அதை செக் பண்ணும்போது 3 விஷயங்கள் ஒத்து போகல. அதை நான் உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன். ஒன்னு ஃப்ரண்ட் முடி, அதுல பேக் முடி, அதுக்கப்புறம் மேக்கப் போட்டிருக்காங்க, மேக்கப் போடல, பேக்ரவுண்டும் வேற. ஓகே, ஒயிட்டா இருக்கிறதால அவர் அப்படின்னு நினைச்சிட்டாரு. அதை தாண்டி 4வது ஒரு விஷயம் சொல்றேன். அந்த வீடியோ ஃபுட்டேஜ் ஒன்று ரிலீஸ் ஆச்சு இல்ல, அந்த பர்டிகுலர் சேனல்ல இருந்து போட்டாங்கல்ல, அந்த ஃபுட்டேஜ்ல நீங்க நல்லா காது கொடுத்து கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு விஷயம் தெளிவா புரியும். அதுல அவர் அந்த ஷோக்கு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அவரு சுனிதா கிட்ட நடந்துகிட்ட விதம், யாருக்கிட்ட நடந்துகிட்ட விதமே சரியில்லை, அவர் ஒழுங்காவே நடந்துக்கல அப்படின்றது நிஷாவோட வாய்ஸ் வரும். அந்த வீடியோ பிளே பண்ணியிருக்காங்க. பிளே பண்ணதுல நிஷா வாய்ஸ் வந்ததுல என் காதல விழுந்தது இதுதான். நீங்க திரும்பவும் ரீசெக் பண்ணா போய் பாருங்க, அந்த ஃபுட்டேஜ் இங்க போட முடியாது.
நீங்க அதுல போய் ரீசெக் பண்ணி போய் பாத்தீங்கன்னா கூட கிளியர் கட்டாவே உங்களுக்கு புரியும் அவர் அந்த ஷோ வந்ததுல இருந்து அவர் பண்ண பிஹேவியர் சரியில்லை, அவர் ஒரு மாதிரிதான் நடந்துட்டாரு அப்படின்றத சுனிதா பேரு கூட வரும். நீங்க நல்லா உற்று நோக்கி கேட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதையும் கேட்டு பார்த்துட்டா இது பொய்யான வீடியோ கிடையாது, உண்மையான வீடியோ. இவர் என்ன பண்றாரு, இங்க ஒரு பிரச்சனை என்ன இருக்குன்னா நிஷா வந்து அது வெளிப்படையா சொல்லாம பேசாம இருக்கிறதால இவரா வந்து என்ன பண்றாரு, இது அந்த வீடியோ அப்படின்ற மாதிரி மனிப்புலேட் பண்ண ட்ரை பண்றாரு. பட் அந்த வீடியோ வேறு இந்த வீடியோ வேறு அப்படின்றதான் நான் பாக்குறேன். ஸோ மேபி சேனல் அந்த ஒரு ஃபுட்டேஜ் எடுத்து ஏஐ மூலியமா எடிட் பண்ணி வேற ஏதாவது பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு தான் தெரியும். பட் நம்ம இதை கம்பேர் பண்ணும்போது இதுதான் உண்மை அப்படின்றத தெளிவுபடுத்த எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகே, அதை தாண்டி அவர் போட்ட ஒரு வீடியோல என்னென்னலாம் சொல்லியிருக்காரு தெரியுமா? ஓகே, ஸோ இதுல குறிப்பா அந்த சேனல் வந்து நிஷா மேல மாக்காப்பா வந்து நிஷா மேல பழிய போட்டுட்டு மாக்காப்பா எஸ்கேப் ஆக ட்ரை பண்றாரு. ஸோ நிஷா மேல தான் இது அப்படின்ற மாதிரி எஸ்கேப் ஆகுறாரு, அப்பெல்லாம் கிடையாது அப்படின்றதையும் சொல்றாரு. நான் நடந்த விஷயத்த சொல்றேன். நான் அன்னைக்கு குக்கு வித் கோமாளி போனப்ப என்னுடைய பேர் வந்து நிஷா. ஸோ நிஷா கூட தான் இவர் பேர் பண்ணியிருக்கிறார், வேற யாரு கூட இல்ல. நிஷா கூட பேர் பண்ணும்போது நான் ரியாஸ் கிட்ட எல்லாம் நிறைய பேசினேன், ரியாஸ் மாமா கிட்ட. அதுக்கப்புறம் இவங்க கிட்டயும் நான் பேசிட்டு இருந்தேன். அவ்வளவுதான் தாண்டி அதை அடிக்க வந்தப்ப புகழோட அசிஸ்டன்ட் அடிக்க வந்தது என்னை தடுத்ததே சுனிதா அண்ட் நிஷா தான். ஏன் இப்பெல்லாம் போய் பேசுறாங்க, அப்பெல்லாம் கிடையாது. இதுல வந்து மாக்காப்பா ராடு எடுத்து அடிச்சாரு, அவரும் தெரியாம பண்ணிட்டாரு. எப்படி மாக்காப்பா தெரியாம பண்ணிட்டாரு, சோ அவரு விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. அவர் வேணும்னு பண்ணல, ஏதோ ஒரு விஷயம் நடந்து தெரியாம பண்ணிட்டாரு, நான் விட்டுறேன். ஆனா மூல காரணம் வினோத் மற்றும் புகழ் தான். எப்படி மாக்காப்பாவை மன்னிச்சு விட்டுறாராம், அவர் பிரச்சனை இல்லையா. ஆனா மூல காரணம் வினோத் மற்றும் புகழ் மட்டுமே அப்படின்றத சொல்றாரு. சோ இப்போதைக்கு அவருடைய இலக்கு வினோத் பிக் பாஸ்ல இருந்து இருக்கிற பகை, அதை எங்க தீக்கணுமோ அதை எடுத்துட்டு வராரு. அடுத்து புகழ் இந்த சீசன் இந்த இதுல ஏதோ ஒன்று நடந்திருக்கு போல, அதுதான். அதை தாண்டி நிஷாக்காலாம் பொய் சொல்ல மாட்டாங்க, மனசாட்சியை தொட்டு சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தொழுகை பண்றாங்க, அந்த தொழுகை பண்ணா பொய்யெல்லாம் சொல்ல மாட்டாங்க. எனக்கு அவங்க பல இடங்கள்ல தெரியும். கலக்க போவதுல இன்ட்ரோ கொடுத்தது அவங்க தான், அது இதுல இன்ட்ரோ கொடுத்தது அவங்க தான். இந்த எல்லா இடத்துலயும் இன்ட்ரோ கொடுத்தவங்க அவங்க இப்படி பண்ணியிருப்பாங்களான்னு சொல்றாரு. அதை தாண்டா பெரிய பிரச்சனை ஆகி போச்சு இப்ப. ஸோ திவாகர்ன்ற நபரை சேனல் எடுத்துன்னு வந்து பிக் பாஸ்ல சேர்த்ததா இருக்கட்டும், அது இதுல சேர்த்ததா இருக்கட்டும், அண்டா காக்கஸ்ல சேர்த்ததா இருக்கட்டும், கலக்க போவதில் எடுத்துட்டு போனதா இருக்கட்டும்ன்ற மாதிரி எல்லா ஷோலையும் எடுத்துன்னு வந்து உட்கார வச்சிங்கள, அதுதான் தப்பு. இவர் அப்பயே மூட்டை கட்டி பிக் பாஸ் ஷோல நடந்ததுக்கு அப்புறம் தெரிஞ்சது அப்படியே மூட்டை கமிட்டி அமைச்சிருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. நீங்களும் அவருக்கு ஒரு மவுசை கொடுத்த உடனே இவரால் தான் சரி ஓகே நம்ம வேலையை காட்டணும்னு வேலையை காட்டுறாரு. ஸோ சேனல் மேல முழுக்க முழுக்க தப்பு இருக்குது. இவர் எடுத்துன்னு வந்து சேர்த்தது சேனலோட பெரிய பெரிய மிஸ்டேக், அதுதான் பெரிய தப்பு. அதனாலதான் இவர் உட்காந்து இதுலயும் அவர் சொல்ற டைலாக் ஒண்ணு இருக்கு, நான் ஆபாசெல்லாம் பேச மாட்டேன். எப்பா யாருப்பா நீயா, நீ ஆபாசமா பேச மாட்ட, இதை கேட்கறவன் கேனப்பைனா தான் என்ன வேணாலும் சொல்லிடுறது. நாங்க தான் எல்லாத்தையுமே பார்த்தோம். இதுல வேற கதையை ரெடி பண்ணி எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. இதுல போலீஸ் ஸ்டேஷன்லயுமே என்ன சொன்னாங்கன்னா நைட்டும் பகலும் இவர் சாப்பிடாம போனாராம். அங்க போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஸோ என் வளர்ச்சியை வந்து அழிக்க ட்ரை பண்றாங்க, என் வளர்ச்சி யாரும் அழிக்க முடியாது, அந்த சேனலும் இந்த மாதிரி சேனல்னு போலீஸ்ல இருக்கிறவங்களே சொன்னாங்களாம். பா சூப்பர் சூப்பர் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்றேன். இப்ப நான் போய் நிஷா கூட மிஸ்பிஹேவ் பண்ணா கண்டிப்பா ஹஸ்பண்ட் ஆன ரியாஸு கோவம் வரணும்ல, அவர் கோவப்படவே இல்லையே, அப்ப நான் தப்பு பண்ணல தானே அர்த்தம்ன்ற மாதிரி பேசுறாப்புல. எனக்கு புரியல. ஆனா இதுல வந்து கண்டிப்பா ரியாஸுக்கும் கோவம் வந்திருக்குமா இல்லையா அப்படின்றது அவரு கேட்டாதான் தெரியும். அவர் கோவம் வரலன்னு இவர் சொல்றாரு. ஆனா கண்டிப்பா யாரா இருந்தாலும் ரியாக்ட் பண்ணுவாங்க தான் அந்த இடத்துல. இவர் சொல்ற பாயிண்ட் படி பார்க்கும்போது கண்டிப்பா ஒய்ஃப் மேல ஏதாவது மிஸ்பிஹேவ் ஆனா ஹஸ்பண்ட் கோவம் வரும் தான், அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. பட் அங்க என்ன நடந்ததுன்னு நமக்கு முழுக்க தெரியல. ஆனா இவரு தப்பா பிஹேவ் பண்ணிருக்கிறாருன்றது தான் சொல்றாங்க. ஓகே, அதை தாண்டி நான் மாக்காப்பாவை ஃப்ரீயா விட்டுறேன், மாக்காரப்பா ஜெயிலுக்குலாம் அனுப்ப நான் விருப்பம் இல்லை. ஆனா கண்டிப்பா வினோத் புகழ் இவங்க தான் இது பண்ணும், கண்டிப்பா அவங்களுக்கு ஆக்ஷன் எடுத்தே ஆகணும். இப்போ இந்த சேனல் மேலேயும் நான் போக போக சட்ட நடவடிக்கை எடுக்க போறேன், அதை பேஸ் பண்ணி பாக்குறேன். சிங்கம் தான், சத்தியம் தான், திவாகர் தான்ற மாதிரி பஞ்சு டைலாக்லாம் பேசி முடிக்கிறாப்புல. கடைசி வரையும் நீங்க பண்ண தப்ப ஒத்துக்க மாட்டீங்க, அந்த உண்மையை நீங்க வெளியே சொல்ல மாட்டீங்க, அந்த ஒரு கேள்வியும் உங்ககிட்ட பதிலும் வரல, எதுவும் வரல. ஸோ எப்படிலாம் மக்களை ஏமாத்தலாம் முட்டலாக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த வேலைகள் தீவிரமா பார்த்துட்டு இருக்காப்புல திவாகர் அப்படின்றதான் எனக்கு தோணுது. இன்னொரு பக்கம் தாமரை செல்வி அதே சேனலுக்கு போய் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க. அதுல வந்து தாமரை செல்வி அக்கம் பக்கத்துல விசாரிக்கும் போது இவரு தவறுதலான வார்த்தைகள் பேசி இருக்கிறதாவும், இதுல யாராவது வந்து குடிபோதையில 18 மணி நேரம் நின்று வேலை செய்ய முடியுமா, மாக்காப்பெல்லாம் குடிக்கலாம் மாட்டாரு, 18 மணி நேரம் நின்று வேலை செய்யுதுன்னு தெரியும். இதுல சேனல் வந்து வளர்த்துறதான் ட்ரை பண்ணும் பல பேரை. ஆனா இவர் வந்து
அதை வந்து அட்வான்டேஜ் எடுத்து இந்த மாதிரி பண்ண தப்பு. அவர் பிக் பாஸோடய ஓரம் கட்டி நிறுத்தி வச்சிருக்கணும்ன்ற மாதிரி தாமரை செல்வியும் இதான் சொல்லிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்றது, அதைத்தான் நாங்களும் சொல்றோம். ஸோ ஆக மொத்தத்துல இவர் மேல தப்பு இருக்கு, அது வெளிப்படையா சொல்லாம இவர் இப்படி ஏமாத்திட்டு இருக்காருன்றதான் இவங்க சொல்ல வர கருத்தா இருக்கு. பட் இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் என்ன இருக்க முடியும் அப்படின்றது பாத்தீங்கன்னா, ஒண்ணு அடுத்த வாரம் வரப்போற குக் வித் கோமாளி எபிசோட்ல என்ன நடந்ததோ அதை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணாங்கன்னா பிரச்சனையே இல்லை. ஏன்னா அந்த ஃபுட்டேஜ் வெளியே வந்ததுன்னா எல்லாருக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும், எல்லாருக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றது தான். இல்ல இதுக்கு ஒரு மூல காரணம் பிரச்சனை என்னன்னா, நிஷாவே வெளியே வந்து இதுதாமா நடந்தது அப்படின்றத ஒரு வீடியோ நிஷா வெளியே போட்டாங்கன்னா இன்னும் தெளிவா இருக்கும் அப்படின்றது தான் எனக்கு தோணுது. உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கும் ஐப்பும் போட்டுட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே.